நானும் என் வீட்டாருமே கர்த்தரை சேவிப்போன்னு சொன்னதே போல எல்லாரும் அவங்க கணவரோட குடும்பத்தோட வர என் கர்த்தர் இறக்கம் செய்யும் ஐயா. மாலை கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. நீர் பெரியவரப்பா, பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன், இந்த மாதம் நீர் சமாதானத்தை கொடுத்து பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சஞ்சலமும் தவிப்புங்களும் பலவீனங்களும் போராட்டங்களும் எல்லாம் மறைந்து போகட்டும். அதே போல ஆண்டவரே சோத்திரப்பா, உடன்படிக்கை பண்ணி பொருத்தனை பண்ணினவர்களுக்கு கர்த்தர் பொருத்தனைகளை கர்த்தர் நிறைவேற்ற முடியாக செபிக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய பொருத்தனைகளையும் கர்த்தர் நிறைவேற்றிருங்க. பழைய நாட்களே என் கர்த்தர் எனக்கு நிறைவேற்றினார் என்று நோனைய கிருபை செய்யுங்க. அதிகாலமே ஊழியத்துக்காக செவித்தவர்கள், பிரயாசப்படுறவர்கள், பேடடிக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அந்த காரமா செவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க வேலி போட்டு நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. சபை மக்களுக்கு தீங்கு வரக்கூடாதப்பா. இனி எங்க குடும்பங்களுக்கும் தீங்கு வரக்கூடாதப்பா. கர்த்தருக்காக எலியாவை போல் நாங்க எழும்பி செவித்து இந்த கிராமத்தையும் இந்த ஊரையும் கொண்டு எங்க தேசத்தையும் கொண்டு பரலோகம் சேர்க்கத்தக்க ஆண்டவரே சோதரன் ஆசீர்வதிங்க. சனிக்கிழமை உபாச கூட்டத்தை நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற கிருவைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உபாச கூட்டத்துக்கு வந்து செவிக்கிற குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா, உமக்கு நன்றி. அதே போல இந்த அர்ப்பணித்த காணிக்க பிதா மகிமைப்பட பரலோகம் சந்தோஷப்பட கர்த்தருடைய நாம மாத்திரம் இதுல உயரட்டு. ஆவியானவரே உம்மை துதிக்கிறப்பா, உமக்கு விதைக்கிறது இந்த மணவாட்டு சபைக்கு ஆண்டவரே பரலோகம் சந்தோஷப்பட இந்த பலிபடத்தில் வைக்கிற காணிக்க உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். வைத்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன், தொழில ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒரு திறந்த வாசலை கட்டளிட்டு அப்பா ஸ்தோத்திரம் பொருத்தனையோட ஆண்டவரே இந்த பொருத்தனை அங்கீகரிக்கணும்ப்பா, ஆசீர்வதிக்க போனப்பா. நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு சொன்ன வசனத்தின் மூலம் அப்பா இதுல நீங்க மகிமைப்படுங்க. பரலோகத்துக்கு மகிமையா இருக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. கர்த்தர் பெரியவர், என்னை மறைத்து நீங்க பேசுங்க ராஜா. உங்களுடைய நாம மாத்திரம் இதுல மகிமைப்படட்டு. அல்லேலூயா, ஆமென் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்கு நாடு நல்ல செழிப்பான மழையை கட்டளையிட்டு இருக்கிறாரு. அதே போல உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவர் செழிப்பை என்ன செய்ய போறாரு? கட்டளையிடவே போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்பவரே, ரத்தம் சிந்தி மீட்பவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, அபிஷேகத்து ஆணைப்பவரே, அபிஷேகத்து ஆணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஐயாறுதல் நாயகனே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உந்தன் பாதம் அமர்ந்திடுவேன். ஆமென். எத்தனை பேர் அவருடைய பாதத்துல இருக்கீங்க? உந்தன் பாதம் அமர்ந்திடுவேன், ஓயாம முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாம முத்தம் செய்கிறேன். நன்றி சீசஸ். அவரோட இருக்கிறதாம் பாக்கி, அவரோட சஞ்சரிக்கிறது பாக்கி. ஹல்லேலூயா. மரியாள் நல்ல பங்கு எடுத்தது நீங்க ஒவ்வொருத்தரையும் எடுக்கும். கர்த்தருடைய நாம மகிமைப்படும். இந்த நாட்கள் கூட மாறி சோத்திரப்பா. இந்த நாட்கள் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. பரலோக தேவனே உமக்கு நன்றி சோதனையா. ஹல்லேலூயா. சங்கீதம் 120 அதிகாரம். அப்பா நீர் என்னை மறைத்து பேச மாட்டரே. வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த பைபிளை எழுதியிருக்க வசனம் எல்லாம் அவருடையதான். ஹல்லேலூயா. ஒரு வசனம் கூட அவர் சித்தம் இல்லாத வசனம் கிடையாது. எல்லாம் அவருடையது. எது நமக்கு தந்தாலும் அது ஆசீர்வாதமானதான். இதெல்லாம் எனக்கு வாசித்து தியானிக்கும் பொழுது ஒரே சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா எப்படி நான் நேற்று சனிக்கிழமை கூட்டத்திலையும் இந்த வார்த்தைலாம் வந்து செபித்தோம். ஹல்லேலூயா.
அப்ப பாருங்க, சங்கீதம் 120 பாருங்க, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்ப சொல்றாரு, இதுவரைக்கும் என் செவம் கேட்கப்பட்டதோ, என் செவம் கேட்கப்படலையோ, நான் நெருக்கத்திலே இருக்கிறேனே, நான் கண்ணீரிலே இருக்கிறேனே. அல்லேலூயா. பாருங்க, நெருக்கத்துல இருந்த தாவீதை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? விசாலத்திலே வைத்தார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு விசாலமான விசுவாசம் வேணும். விசுவாசம், ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவர் தருகிறாரு, நீங்களும் கேட்க, நானும் கொடுக்கிறேன். விசுவாசம். அல்லேலூயா. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். யாரு நெருக்க வரச்சல? பக்கத்து வீட்டுல போய் சொல்லல, நெருக்க வரச்சல யாருகிட்டையும் புலம்பல, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. அப்ப அவர் என்ன செய்தாரு? அல்லேலூயா, அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்ப இந்த நாட்கள்ல அல்லேலூயா, நீங்க நெருக்கத்துல இருந்து அவரை ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுதீங்க. அல்லேலூயா. ஆன்லைன் கூட பார்க்கறாங்க, என்னோட போன் பேசுறீங்க, நீங்க கூட ஒரு நெருக்கத்துல இருக்கலாம். இதுல இருந்து நான் வந்துருவேனா? இதுல வெளியே வர முடியுமா? நாட்கள் முடிய போது. ஒவ்வொரு வருஷம் வாக்குத்தத்தம் நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறும். 11 மாசமா நான் ஜெபித்தேன். ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாங்க, தனிமையில கொடுத்திருப்பாங்க. அப்பா நிறைவேறுமா? இந்த நெருக்கம் என்னை விட்டு போகலையே, இப்படித்தானே இருக்கு. நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கலாம், கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்ப இனி கொடுத்துட்டாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உனக்கு பதில் தந்துட்டார், உனக்கு செவி கொடுத்துட்டாருமா, உனக்கு பதில் தந்துட்டாரா? அல்லேலூயா. விசுவாசம் உள்ள செவதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நம்ம விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசித்தாதான் அவருடைய கருத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம விசுவாசி, நம்ம வீடு சீரவா இருந்தாலும் தூதர் மூலம் அன்னைக்கு காடை கொண்டு போட்டது போல போட்டுருவார். நம்ம விசுவாசம். மன்னாவை கொடுத்தார், தூதர் புசிக்கிற மன்னாவை மக்களுக்கு கொடுத்தார். எப்படி விசுவாசம். அல்லேலூயா. மோசைக்கு விசுவாசம். அல்லேலூயா. ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு தருவார் ஆண்டவர். நான் விசுவாசிகளுக்கு தருவார். அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நெருக்கம், பயங்கரமான நெருக்கம். ஏன் எனக்கு மட்டும்தான் நெருக்கம்? என்னை சுற்றி எல்லாரும் நல்லா தான் இருக்காவ. அல்லேலூயா. என்னை சுற்றி ஆண்டவரே என்னைக்காவது ஒரு நாள் தான் தேடுதாங்க. அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, உலகமான வேலைக்கு போறாங்க, செய்யறாங்க, தூங்குறாங்க. அது வசனம் இருக்கு, குடிப்போம் புசிப்போம் எல்லாம் அவர் என்ன செய்வாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. உன்னை தேர்ந்தெடுத்த நோக்கம் எது? உன்னை அழைத்த அழைப்பு எது? உண்மையில் வச்சிருக்க அன்பு எவ்வளவு? அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காக இப்படி விட முடியாது. போலத்துடைய ஆசீர்வாதம் எல்லாம் நம்மளுக்கு அப்பா தருவாங்க. அவர் தராம எதுவுமே இருக்க முடியாது. அவர் உலகமான பிள்ளைக்கு நான் எதுவுமே வைக்கலையேங்கச்சுல அவரு செல்வார செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் நிச்சயமா செய்வார். நம்மளே இந்த புலகத்துல நம்ம பிள்ளைகளுக்கு பரம தகப்ப நம்மளை எப்படி விடுவாரு? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். அவர் பிரச்சனை இறங்கி கொண்டிருக்க உங்களுக்கு இறங்குதா? அவர் கிருபை இறங்கி கொண்டு இறங்குதா? அந்த இறங்குச்சிலே அற்புதம். உன்னை நெருக்கத்தில் தூக்கிட்டாரு அர்த்தம் தான். உன்னை விடுதலை தந்துட்டாரு, ஒரு அதிசயம் செஞ்சிட்டார். அல்லேலூயா. அவர் தூதர் மூலம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த உண்டில் பெட்டி நம்ம மிஷனரிக்கு நம்ம போடுதோம். நீங்க போட்டவர்கள் பாக்கியவான். இந்த அனாதி நம்மளால ஏதாவது செய்யணும் ஒரு அனாதி பெட்டினி வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு போடுறோம். ஆனா அதை திறந்து பக்கத்துல எனக்கு அதுல மகிமை இருக்கும். யாருமே போட்ட மாதிரி இருக்காது. நான் திறந்துல மிஷனரியா சந்தோஷப்பட்டு தான் எடுத்துட்டு போவாங்க. சபை மக்கள் ஆசீர்வதிங்க பண்ணி. அல்லேலூயா. இப்படி எனக்கு தூதர் மூலம் அவர் செய்யறாரு. அல்லேலூயா. ஏத்துக்கிட்ட ஒரு அம்மா என்னோட வாக்குத்தத்தம் அடிச்சாச்சா, நான் சொன்னேன் ஆண்டவர் செய்வார். ஆனா நான் அடிப்பேன், காலண்டர் அடிப்பேன், பிள்ளைகளுக்கு பரிசையும் கொடுப்பேன். ஏன்னா அவரை நம்புதேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யாழு பான் கார்டு இருந்தா இந்த பெட்டி இன்னைக்கு இப்ப வார காணிக்கை எண்ணி நம்ம கொண்டு நம்ம சர்ச்சுக்கு இந்த வரவுசலை பார்த்து கொண்டு போடணும். நீங்க அப்பதான் தெரியும் உங்களுக்கு இதுல எவ்வளவு தெரியும். எண்ண வைப்பேன்ல, நான் எண்ண முடியாது, நீங்க தான் எண்ணுவிய. அல்ல அப்ப ஆண்டு நம்மள அப்பதான் நினைப்பியே, அப்பா இந்த ஆண்டு எவ்வளவு பெரியவரு, ஒவ்வொரு வாரமும் சாப்பாடு போட்டு வச்சாரு, எவ்வளவு ஆண்டவர் பெரியவரு. அன்னைக்குதான் கர்த்தருடைய நாம மகிமைப்படும். சீக்கிரம் செவம் பண்ணுங்க. 7 பான்கார்டு உறுதியாக போட்டு கொடுத்த மறுவு அக்கௌண்ட் திறந்து அந்த இடத்துல நம்ம காணிக்க ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு குடும்பம் காணிக்க எண்ணுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் அன்னைக்குதான் நீங்க கண்ணீரே நன்றி சொல்லுவீங்க. ஒரு சாட்சி கிட்ட சொல்லி என்ன செய்திக்கு வரேன், யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, தொடுது. நான் நைட்டு பார்த்ததுனால ஒரு நிமிஷம் டிவில ஒரு அம்மா ஊழியர் செய்யற ஐயாவும் அம்மாவும் மாசம் 3 மாசம் குழந்தை வயிற்றுல. அல்லேலூயா. அப்ப பெய்கிட்டே இருக்கும் பொழுது இந்த மேடு தடனி வரச்சுல தூக்கி போட்டதுல அந்த அம்மாவுக்கு அது என்ன செஞ்சுட்டு ரத்த போக்கு வந்துட்டு
ஆனா வீட்டுக்கு போகும்போது இங்க செய்தி கொடுத்துட்டு போறாங்க. அங்க போன உடனே ஹalleluya சடவுல படுத்தாச்சு. ஆனா விடிய கால சாமெல்லாம் அதிகரிச்சு ரொம்ப 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 அப்ப விடிஞ்ச வரதான் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. அதிகாலையிலே போனோன்னு டாக்டர் சொன்னாங்களா, ஹalleluya விசுவாசத்துக்கு சொல்றேன். அப்ப பாருங்க டாக்டர் சொன்னாங்களா, இந்த பிளே கிளீன் பண்ணிடணும். அப்ப ஐயா சொல்றாங்களா, அந்த ஊழியர் சொல்லுங்களா, குறைஞ்ச வயசு தான். அப்போ இல்ல அது பண்ணவே கூடாது. அப்ப உங்க மனைவிக்கு ஆபத்து. இல்ல அது பண்ணவே கூடாது, அது ஜீவன் பண்ணக்கூடாது. அது இல்லையா, அல்லையா. அப்போ தாய் தப்பெல்லாம் வந்து சொன்னாங்களா, இந்த பிள்ளைக்கு ஆபத்து வந்துருமே, இந்த மனுஷன் இப்படி சொல்றாரே நீ. இல்ல ஒரே பிரச்சனை. அப்ப சொன்னாரா அந்த ஊழியக்காரது, ஐயா அந்த அம்மாட்ட ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்து பாத்துருங்களா. அப்ப ஸ்கேன் எடுத்து பார்த்தா நீங்க சம்மதிப்பீங்களா? அதான் எதுவும் இருக்காது, நல்லதானே இருக்கும். எவ்வளவு விசுவாசம். அதே போல என்னுடைய விசுவாசமும் அழகா ஆண்டு நடத்தி கொண்டு போறார் தூதர் மூலம். அல்லேலூயா. ஸ்கேன் எடுத்து பார்த்தோட பாருங்க, அந்த அம்மா டாக்டருமா அழுதுதான், ஓடி சத்தம் போடுதான் டாக்டர். அழிப்பேங்க கலைச்சரம் கலைச்ச. எதுக்குமா நீங்க அழுதுன? 2 ஜீவன் உள்ளது நல்லா இருக்குது, 2 பிள்ளை. விசுவாசம் எப்படி சாத்தான் எப்படி கொண்டு போறான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதிகமா அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார், அதிகமா நடத்துதார். நான் அந்த ராத்திரி அந்த அம்மாட்ட சொன்னேன், நன்றிதான் நான் சொல்லணும். ஒவ்வொரு வாரமும் பருப்பு சோறை போட்டு கிண்டி அல்லேலூயா அந்த நாட்கள் நல்ல ஒரு குழம்பு வச்சு நம்மளால ஏண்டது ஒரு சமையலுக்கு ஆளை போட்டு என் தேவனாய கர்த்தர் சொன்னாரு, அவர் பண்ண உடன்படிக்கை மாறவில்லை, நானும் அவரோட போய் சேரத்தட்ட அந்த உடன்படிக்கை நானும் என் தேவனுடைய கூடாரத்தை விட்டு நான் என்ன செய்யதே கிடையாது, போறதும் கிடையாது. நீங்க எத்தனை பேர் பாக்கியவதியாயில இருக்கீர்கள்? எத்தனை பேர் இதுல என்னோட இணைஞ்சிருக்கீங்க? உங்க சன்னதி வருகை தட்ட ஆசீர்வதிக்கப்படும். சொல்ல முடியுமா? என் தகப்பனே, என் சன்னதி வருகை தட்டும். வருகை தட்டும். சன்னதியா அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனாய கர்த்தர் என்னை என் குடும்பத்தை ஆசீர்வதி என் பேரை பெருமைப்படுத்துவார், என் பிள்ளைகளை பெருமைப்படுத்துவார். நான் பண்ண உடன்படிக்கை நான் உம்முடைய சமூகத்தில் வர தட்ட நிறைவேற்ற சொல்ல முடியுமா? சொன்னவர்கள் கரத்தை தட்டுங்க. அவங்களுக்கு இப்ப அவருடைய ஆசீர்வாதம் இறங்கும். மனமாற அவர் மனசன் இல்ல, பொய் சொல்ல மனு புத்திரன் இல்ல. சொல்லியாம செய்யாம இருப்பாரோ? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருந்த தாவீது ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறார். இனி உங்களுக்கு நெருக்கம் இல்ல, நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு இனி இந்த பழைய வசூல கடன் தொல்லைக்கெல்லாம் வழி பிறக்கும். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல சமாதானம் வேணுமா? நம்ம வீட்டுல ஒரு சந்தோஷம் வேணுமா? நம்மளுடைய ஆராய்ந்து பார்க்கணும். என் வீட்டுல சமாதானத்தை கெடுக்கிற ஆவி எது? நம்ம கண் அவர் சித்தையில அதை பார்க்க கூடாது, நம்ம இறுதி அவர் சித்தையில அதை நோக்க கூடாது, நம்ம வாயின் வார்த்தை சித்தையில்லாம பேசக்கூடாது, நம்ம வாயின் வார்த்தை அனைவரும் நோக்கடிக்க கூடாது, நம்ம வாயின் வார்த்தை ஆளை சவிக்க கூடாது, நம்ம வாயின் வார்த்தை சிந்திச்சு பார்க்கணும். நம்மளுக்கு விரோத சாத்தா எத்தனையோ களை விதிச்சு கொண்டு இருப்பான். ஆனாலும் அதை குறிக்க அந்த சாத்தானுடைய சதி நமக்கு அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அந்த குடும்பத்தை நோக்கடிக்க கூடாது, அந்த குடும்பத்தை சலையிலேயே பேசக்கூடாது. ஊற்று தன்னால திறக்கும், தன்னால திறக்கும். பழைய நாட்களை ஒப்பு கொடுங்க. உங்க வீட்டுல சமாதானம் வரப்போகுது. பழைய நாட்களை ஒப்பு கொடுங்க. ஊற்று திறக்க போகிறார். நெருக்கத்துல தாவீது விசாலத்துல வைத்ததே போல உங்களை வைக்க வல்லவரா இருக்கிறார். நீங்க சரி, நீங்க ஒப்பு கொடுத்து போவீங்க. உங்க பக்கத்து வீட்டுல வரும், உங்க கணவர் மூலம் வரும், உங்க பிள்ளைகள் மூலம் வரும். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். யாராவது அக்கா உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க, இவங்க மூலம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல, இவங்க மூலம் தான் உங்களுக்கு நிம்மதி இல்ல. சாத்தான் குடிக்க வலையதெல்லாம் அந்த வழக்கில் நம்ம விழுந்துடக்கூடாது. அவன் வழக்கில் நம்ம விழுந்துடக்கூடாது. நம்ம ஓட்டத்துல அவரோட ஓடிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. 2 சாமுவேல் 22:18 எடுங்க. 2 சாமுவேல் 22:18. ஹல்லேலூயா. மனுஷனுடைய இதுல இருந்து சத்துருல இருந்து இந்த நாட்கள உங்களை விடுதலைக்க போகிறார். ஆனா பாருங்க, ஒரு மந்திரத்துல கூட நம்ம செய்ய எடுத்துலாம். ஆனா இந்த மனுஷன் என்ன செய்யும்? பெருமூச்சுகள், மனுஷனுடைய சாபங்கள், அவங்களுடைய அதெல்லாம் ரொம்ப ஒரு உலகத்துல அல்லேலூயா ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. அதான் ஒரு வசனம் சொல்றாரு, இருதயத்துல முத சோதரம். அல்லேலூயா. 2 சிறுபிள்ளைகளோட நல்லா பேசுற இருதயத்துல ஆலயத்துல ஆண்டவர் இருக்காராம். நம்ம அவரை இருதயத்துல வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்?
ஏன் நம்மளை சுற்றி எத்தனையோ பிரச்சனை வருது, நம்மளை சுற்றி எவ்வளவு போராட்டம் வருது. இருத்துல யார் இருக்கா? நம்ம அப்பா இருத்துல இருக்கிறாங்க இந்த ஆலயத்துல. அவரை வச்சுக்கிட்டு தானே நம்ம எல்லாம் நம்ம கண்ணு பாக்குது. அவரை வச்சுட்டு தானே வார்த்தை கொட்டுதோம். அவரை வச்சுட்டு தானே நம்ம தூசண வார்த்தை பேசுறோம். அவரை வச்சு தானே பொறாம வருது. இந்த இருத்துல அவரை வச்சுட்டு தான் பொறாம. அவர்கிட்ட கோடி ஆசீர்வாதம் இருக்குது, அவர்கிட்ட கோடி கோடி இருக்குது. ஆனா அந்த பொறாமை யார் கொடுக்கிறா? அது சத்துரு. அது எது? மனசுடைய வல்லமை. அதாக தரிசனம் இருந்தாலும் கூட அவங்கள சவித்தரக்கூடாது, அவங்க முன்னாடி தூசி தரக்கூடாது. பழைய நாள்ல விட்டு பார்ப்போமே, என்னோட சேர்த்துதான் நான் சொல்றேன். நம்மளை விட்டு எழுப்பி புது மனுஷனை எழுப்பி போவோமே. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லு, என்னிலே பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். முதல் என்ன சொன்னாரு? நெருக்கத்திலிருந்து விடுவித்தார். இப்ப என்ன செய்தாரு? என்னில் பலவானா இருந்த பாருங்க பெரிசு. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்ல, அதெல்லாம் நம்ம ஃபுல்லா அந்த 22 படிச்சா தாவீதுடைய வாழ்க்கையில சவுல் மனுஷன் மக்கள் எல்லாம் தாவீதுக்கு விரோதமா போட்டியும் பொறாமையும். ஆனாலும் ஆண்டவர் தாவீது எப்படி அடிச்சாரு? என் விளக்கை ஏற்றினார், என்னை மான்காலை போல ஆக்கினார். எவ்வளவு ஒரு மகிமை எழுதியிருக்கிறார். நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தான் தாவீது. அவனுக்கு விரோதமா எழும்பின கூட்டங்கள் நிறையா. அதை விடவா நம்மளுக்கு அதிகமா எழுப்புறாங்க. ஆனால் அவன் தாழ்த்ததை நினைச்சுதான், என் தேவன் என்னை விளக்கை ஏற்றினார், என்னை மான்காலை போல மாற்றி இருக்கிறார். நான் அவையை விட்டேன், என் கர்த்தர் ஆலயத்திலிருந்து பதில் தந்தார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனை அவன் குறை சொல்லலையே, சவுலை குறை சொல்லலையே. நம்ம குறை சொல்லுது ஆவி எண்ணெய்க்கு நம்மளை விட்டு வெளியேறும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுங்க 7வது வசனம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே 22:7 எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அவையை விட்டேன். அவன் யார்கிட்டயுமே அமைய விடல, தேவனை நோக்கி அவைய விட்டு இருக்கிறார். ஆலயத்திலே சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு வந்திருக்கிய முதல் வாரம் 12வது மாசத்துல உங்க குக்கர்லுக்கு அவர் பதில் தந்து கொண்டே இருக்கிறார். உங்க பெருமூச்சுக்கு அவர் பதில் தந்து கொண்டே இருக்கிறார். உங்க கண்ணீருக்கு அவர் பதில் கொண்டு தந்துட்டு இருக்கார். உங்க காயத்துக்கு அவர் பதில் கொண்டே இருக்கிறார். அந்த தாவீதை விசாலத்துல வைத்த தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களையும் உங்க தொழிலையும் உங்க மிருக ஜீவனையும் உங்க பிள்ளை படிப்பையும் அவர் முதல் இடத்துல வைக்க போகிறார். ஐயோ என் பிள்ளை இது படிக்குமா? ஐயோ என் பிள்ளை காலேஜ் போகலையே. ஏமா போவாது? ஏமா உன் மகன் போக மாட்டான்? ஏன் முதல் மாணவனா வர மாட்டான்? அல்லேலூயா. அவர் நம்மளோட இருந்தா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேனே, மதிலை தாண்டி எதிரிய தோற்கடித்திடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேனே, மதிலை தாண்டிடுவேன், எதிரிய தோற்கடித்திடுவேன். என் வழியை எப்படி வார்த்தையை பாருங்க. நீங்க சேனைக்குள்ள பாயிர கூட்டம், நீங்க அக்கினி தணல் உள்ள கூட்டம், நீங்க பரிசுத்த கூட்டம், நீங்க அல்லேலூயா கூட்டம், நீங்க துதிக்கிற கூட்டம், பரிசுத்தரை தரிசிக்க கூட்டம், அவர் சத்தத்தை கேட்கிற கூட்டம். அப்படிப்பட்ட விளக்கு உன்கிட்ட இருக்கச்சுல, என்ன இருக்கச்சுல, உன் பிள்ளைக்கு எப்படி வழி திறக்காம இருக்கும்? நீ நினைக்கிறதுக்கும் நீ வேண்டுகிறதுக்கும் என் அப்பாச்சுக்கு திட்டம் பெரிய திட்டமா இருக்கும். நீ நினைச்சிருப்ப ஒரு சின்ன திட்டம் போதும், எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் போதும், எனக்கு இந்த வீடு மாத்திரம் போதும், இனி சொத்தை எடுக்க நாட்கள் இல்லையா? அல்லேலூயா. அவர் நினைச்சா சரி ஒரு நொடி தான். நீ எதை விடணும்? நீ எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் நீ எதை விடணும்? உன் நாவு எதை பேசுறது? மகிமைப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கணும். அவரை மகிமைப்படுத்தி அவரு சத்துருக்கு தெரிஞ்சு போகும். இங்க ஆகா இங்க நுழைய முடியாது. அவ தந்தாலும் தரலாம் நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. சகோதரி நன்றி சொல்லி எனக்கு சிரிப்பா இருந்து சிரிச்சுட்டே தான் இருப்பேன். இருந்து பரவாயில்ல, ஒரு பாக்கியம் இது. அல்லேலூயா. பாருங்க, நான் எதுக்காக சொல்றேன்னா நம்ம மகிமை படுத்திக் கொண்டே இருக்கணும். என் பிள்ளை இன்ஜினியர் ஆவா, என் பிள்ளை கலெக்டர் ஆவா, என் பிள்ளை அதை நம்ம குறைக்க கூடாது, அது குறித்திட கூடாது, அது குறிகிற கூடாது, செவன் குறிகிற கூடாது, விசுவாசம் குறிகிற கூடாது. அப்ப திட்டம் நேரம் வேணும். சாத்தான் திட்டம் தோந்து போவோம், சாத்தான் திட்டம் தோந்து போவோம். அவனுடைய வழக்கில் நம்ம இருந்தாதான் அது நம்மளால எழும்ப முடியாது. அவன் வழக்கில் நம்ம மாட்டாத அளவுக்கு ஓடணும், அவன் வழக்கில் நம்ம விழாத அளவுக்கு ஓடணும், அவன் கண்ணிகளை நம்ம மாட்டிடக்கூடாது. எப்பவும் ஞானமானா இருக்கணும், எப்பவும் கிருபை உள்ள தேவனுடைய ஆத்தருடைய விசாதோரமான ரீகா வால ரீமான ரபால ரபா. அவர் கிருபை பாட்டு படிக்கும். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. இந்த பாட்டுல எனக்கு தெரியாது, ஆனால் நான் வைக்கிறாம பாருங்க. மலைகடன் ஓ
அவ்வளவு ஒரு விசுவாசத்தோட சொல்றாரு, உன் திட்டத்தை உனக்கு தெரியல, உனக்கு வச்சிருக்க திட்டம் உனக்கு தெரியல, உனக்கு வச்சிருக்க ஊற்று உனக்கு தெரியல. வாலி மகனே, உன் ஊற்று உனக்கு தெரியல. வாலிப மகனே, உன் ஊற்று உனக்கு தெரியல. சகோதரியே, உன் ஊற்று உனக்கு தெரியல. சகோதரியே, உன் ஊற்று தெரியல. அவர் திறந்தனைக்கு தான் உனக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கிட்ட கேட்கிறது ஒரே ஒண்ணுதான், என் ஜீவனை காத்துக்கொள்ளும், என் ஜீவனை காத்துக்கொள்ளும். கர்த்தர் மகிமை படைச்சல, நான் போற இடத்துல அவன் மகிமைப்படுத்த என் நாவை பரிசுத்தப்படுத்தும். இந்த நாட்களில் நீங்க ஆசீர்வாத ஊற்றோட கடந்து போக முடியும். ஓ ஸ்தோத்திரம். பரிசுத்த வஸ்திரம் தரிக்கப்பட்ட போதும், கற்கள் வதிக்கப்பட்ட போதும், சாத்தான் தொட முடியாது. அக்கினி நமக்கு எரிந்து கொண்டு இருந்தால் போதும். நான் பாட்டு படிக்கலையா? பிளவினம் தான், எத்து போராட்டம் தான், பிரச்சனை தான், பேச முடியல, பழக்க விட முடியல. ஹல்லேலூயா. பாட்டு ஒரே ஒரு கட்டுதான், என்னெல்லாம் நன்றியா நிறைந்தேடுதே எந்த நின் பாக்கி விட்டேன் நினைக்கையிலே. ஹல்லேலூயா. பாருங்க எப்படிப்பட்ட ஆண்டவர். விசுவாசங்க ஒரே வார்த்தை உங்களுக்கு முடிச்சிடலாம். நெருக்கத்தில் இந்த தாவீது விசாலத்துல வைத்தார், உங்களை அப்படி வைக்கிறார். நீங்க விசுவாசிங்க. அதே வசனத்துல பாருங்க 49, அவரே என் சத்துருளுக்கு என்னை விலக்கி. யார் விலக்குதா? அவரே என் சத்துருளுக்கு என்னை விலக்கி. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு விரோதமா எழும்புத சத்துருவை இந்த 12வது மாசம் இந்த முதல் வாரத்துல உங்களை விட்டு, உங்க தொழிலை விட்டு, உங்க பிள்ளைகள் ஆசிரியத்தை விட்டு, உங்க ஆவிக்குரிய ஜீவித்தை விட்டு அவர் விலக்குகிறார். நீங்க அதை தேடியும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. அதை தேடியும் காண மாட்டீர்கள். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? ஆமென். ஏன் நம்மளை சுத்தி சத்துரு இருக்கட்டாம இருக்கத்தான் வருகை தட்டு சத்துரு இருப்பான். நீங்க நினைப்பீங்க ஓயாம சத்துரு வருது, ஓயாம பிரச்சனை வருது. நான் அவர் வருகை தட்டு நம்ம அங்க சேர தட்டு அவனும் இது இருப்பான். அவனும் நம்மள ஒண்ணு செய்வ செவிச்சு அவன் மடங்கிடிச்சு மசக்கத்துல கிடப்பான். அவன் எழும்பாதான் அவனுக்கு செவிச்சு அவன் நினைச்சு அவனுக்கு உயிரே இருக்காது, பலனே இருக்காது, அவன் குறுகி போயிருவான். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு விரோதமா எழும்புத சத்துருவு, மனசின் மூலம் ஒரு சத்துருவு, மாந்திரம் மூலம் வர சத்துருவு, அல்லேலூயா, உங்களை நோகடிக்கிற சத்துருவு, உங்களை துன்பப்படுத்த சத்துருவு, எல்லாம் மனுஷனா. எந்த மனுஷன் நம்ம குறை சொல்ல முடியாது. யாருமே நீதிமான் கிடையாது. அவன் தந்திரம் அந்த நாட்களை அழிக்கதான் அந்த வார்த்தை ஆண்டு கொடுக்கிறார் உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அந்த 49 சொல்லுது, அவரே என் சத்துருகளுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்பவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தாப்பி வைக்கிறீர். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வசனம். ஐயா, இந்த 12வது மாசம் முதல் வார்த்தை நீ கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. எதை எடுத்தாலும் மனுஷன் மேல பயம். எதை எடுத்தாலும் மனுஷன் மேல பயம். அந்த பயத்தின் ஆவிலம் வெளியேறுது இன்னைக்கு. ரமணசாதா ரிக்காவாலரவா. கர்த்தர் நல்லவர். தெளிவா சொல்லுதார்லவா, தெளிவா சொல்லி எழும்பவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷன். எப்படிப்பட்ட மனுஷன்? கொடுமையான மனுஷன். மனுஷனை மட்டும் நம்பிடவே செஞ்சிடாதங்க. கர்த்தரை தவிர யாரும் நம்ப கூடாது. நம்பினா அவ்வளவுதான், விழுந்து போவோம், சோர்ந்து போவோம், கண்ணீர் வச்சிருவாங்க. நம்ம தேடுகிற ஜீவனுள்ள தேவனை மட்டும்தான், நம்ம ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனை மாத்திரம்தான். நம்மோடு இருக்க நம்ம அப்பாவை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். நம்மளோட இருக்க அப்பாவை மட்டும் தான் பார்க்கணும். அந்த அப்பாவை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தா போதும். அவர் ஆறுதல் அளிப்பாருங்க. உடனே பேசுவாரு. மகனே ஏன் கலங்குதா? மகளே நீ ஏன் கலங்குதாமா? ஓ, உன் தாயை விட நான் எவ்வளவு பெரியவர். உலகமான தாய் உனக்கு பிள்ளை இப்படி நேசிக்கும் பொழுது அந்த பரம தகப்பன் என்னை எப்படி நேசிக்காம இருப்பார்? என் தாய் என்னை நேசிக்கதை விட. அல்லேலூயா. தாயா இருந்தாலும் நான் எதுவுமே ஒளிச்சு பேச முடியாது. ஏதாவது கொடுத்தேன் ஆண்டவரே, ஒரு உத்தமமான விதவைக்கு கொண்டு கொடுக்கிறேன், அவ்வளவுதான். நீர் எனக்கு போசித்தா. அல்லேலூயா. ஒரு இடத்துல இருந்து ஒரு கொஞ்சோல பால் வந்துச்சு. எனக்கு 3 நாள் அவங்க கையை தான் நான் கொடுத்தேன், ஒரு உத்தமான விதைக்கு. நீங்க பால் தந்தவங்களையும் ஆசீர்வதிங்கப்பா, அல்ல அவங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அன்பு யார் மேல இருக்கணும்? பிள்ளை மேல இருக்க கூடாது. கணவர் மீது நேசிக்கணும். அது அன்பு உலகமானது. அவரை விட எந்த அன்பு இருந்தா அப்பா வெட்டி பட்டுருவாங்க.
அவரை விட பணத்து மேல ரொம்ப அன்பா இருந்தா பணத்தை வெட்டி போட்டுருவாங்க. ஏதா இருந்தாலும் அவருக்கு தான், என் அப்பாவுக்கு தான் கொடுக்கணும். அந்த அன்பை கொடுத்தா என் அப்பா என்னோட பேசுவாங்க, எதுவுமே நீ கவலைப்படக்கூடாது, உன்னை சுத்தி எப்பவும் தூதர்கள் உண்டு, எப்பவும் நான் உன்னோட தான் இருப்பேன். நீ என் மேல வச்சிருக்க அன்பு நிறையா, நானும் என் மேல வச்சிருக்க அன்பு நிறையா. நீங்க அப்படி எழும்புங்கம்மா, கர்த்தர் பேசுவார். கவலை வராது, கண்ணீர் வராது, வேலையின வராது. தூதர் மூலமாவது போசிடுவார் நம்மளுக்கு. அவர் போசிக்காம இருக்கவே மாட்டார். பாருங்க, சங்கீதம் 50:15 எடுங்க. சங்கீதம் அதுல 50:15. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்துல யாரை நோக்கி கூப்பிடணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். ஒரு சரிக்கு கீழே விழுது போதும், விழாமே பிடிச்சுக்கிடுவார். ஆண்டவரே நச்சுதான் விழாமே பிடிச்சுக்கிடுவார். அதான் எந்த நேரம் வந்தாலும் ஆபத்து நிலை எப்போதான் நம்ம அவரை என்ன செய்யணும்? அதான் சோதரம். கர்த்தருடைய நாம் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். விடுவிக்கிறது மாத்திரம் இல்ல, நான் என்ன செய்வேன்? நீ என்னை மகிமை படுத்துவாய். பொருத்தனைகள் சாக்குறோம், சாட்சி சொல்ல பொருத்தனை பண்ணுங்க. இந்த வருஷம் முடியதுக்குள்ள சாட்சி சொல்வீங்க, விசுவாசிங்க. ஹல்லேலூயா, சோத்ரம். கர்த்தருடைய நாம மகிமைப்பட. ஹல்லேலூயா. சங்கீதம் 54 பாருங்க, அதுல 7வது வசனம் சொல்லுது, அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். எப்படி? அவர் எல்லா நெருக்கத்தையும். இவதான் பைத்தியம் மாதிரி ஒவ்வொரு வாரம் சொல்லுவாள, இது சொல்லிக்கொண்டே போயிட்டு நம்ம நெட்ல எத்தனையோ நிகழ்ச்சி பார்க்கும், எத்தனையோ ஐயோ பரிசுத்த ஓய் நாள் ஆராதனை அவருக்கு முக்கியம், அங்க கொடுக்க வார்த்தை உங்களுக்கு அஸ்திபாரம், அங்க கொடுக்க வார்த்தை ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா. அதை முதல் கொடுத்து நேசிக்குச்சில நம்மளுக்கு ஊற்று திறக்கும், கண்ணீர் மாறும், கவலை மாறும். சோதரம். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நல்ல வார்த்தை உங்களுக்கு தர இருப்பாங்க. எப்படி நேசி தராரு? அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி. அப்போ உங்களை சுற்றி எவ்வளவு, நீ உடனே நம்ம நினைச்சு இந்த கடத்தை இந்த லோனை தான் கொண்டு வரும். இந்த கடத்தையும் லோன் அதெல்லாம் இல்ல, எத்தனையோ நெருக்கம். இந்த மனுஷன் நோகடிக்காம பாருங்க, அந்த நெருக்கத்தை பார்க்கையா கடன் வரும்போது அவன் வார்த்தையால நம்மளை கொல்லுவான் பாருங்க. அதை விடையே வருது. மனைவி கணவரை கொல்லுத காலமா இருக்குது போல பாருங்க. கணவர் மனைவிய வார்த்தை தாங்க முடியாம தற்கொலை, வார்த்தை தாங்க முடியாம பிள்ளையில போட்டு போயிருந்தாங்க பாருங்க. நம்ம கண்ணுக்கு தெரியுது, எது தெரியுது? இந்த ஒரே ஒரு இந்த லோன் கடன் தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி அலையில பாருங்க பாருங்க, நம்மளுக்கு அதை விட புள்ளியில் மேல ஒரு போன்ல ஒரு கால் வந்தா அது ஒரு சந்தோஷமா வராதுங்களுக்கு சாத்தா என்ன செய்வான்? அதையும் கூட என்ன செய்வான்? நம்ம நினைப்போம் நம்மளுக்கு எத்தனை இடத்துல இருக்கு தெரியுமா நம்மளை நோகடிக்கிறதுக்கு. அதனாலதான் எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு வெற்றி உள்ள வார்த்தை ஆண்டவர் தராரு. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி உங்களுக்கு நீக்கிட்டாரு. சந்தோஷமா கடந்து போறீங்க. என்னை விடுத்தார், என் கண் என் சத்துருவின் நீதியே சரி கட்டதிலே கண்டது. எப்படி? என் கண் என்ன தெரிஞ்சது? என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலே கண்டது. சத்துரு விதைச்ச விதெல்லாம் எல்லாமே பொறுக்கிட்டு போயிருப்பான். உங்க வீட்டை விட்டு இங்க இருக்கீங்க, உங்க வீட்டுகளை எங்கெல்லாம் விதைச்சிருக்கானோ அதெல்லாம் பொறுக்கிட்டு ஓடி இருப்பான். எப்படி? ஒரு அக்கினி எழும்பிட்டாப்பா, ஒரு பரிசுத்த விட எழும்பிட்டாப்பா, ஒரு நீதிமான எழும்பிட்டாப்பா. இனிமே அவன் வீட்டுகளை நம்ம கிரியை செய்ய முடியாது, அவன் பிள்ளைகளை கிரியை செய்ய முடியாது, அவன் தொழில நம்ம கிரியை செய்ய முடியாது, அவன் பிள்ளை படிப்புல கிரியை செய்ய முடியாது. எத்தனை இருக்கு விசுவாசம் இருக்கு? ஆமென். சங்கீதம் 107 6வது வசனத்தை படிங்க. 107 7வது வசனம் சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களே செவ்வையான வழியிலே நடத்துகிறார். உங்களை இன்றிலிருந்து அவரு செவ்வையான பாதையில நடத்த போகிறார். செவ்வையான கட்சியில எந்த கரடு முரடு ஒண்ணும் இல்லை, நல்ல வழி அப்பா உங்களுக்கு நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இங்க போகும் பொழுது சந்தோஷமா உங்க வீட்டுல கடந்து போக போறீங்க. ஹல்லேலூயா. விசுவாசிங்க. தானியேலை குறித்து நம்ம வசனம் வாயினால கூட சொல்லலாம். 3:3 28வது வசனத்தை படிங்க. தானியேல் 3:28. அப்பொழுது படிங்க. 3:28.
ம் 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 ம். ஹல்லேலூயா. அவரே நம்பினபடியா பொச்சலியை உருவாக்கியது வசனத்துல ராஜாவை நியமிச்சார். என்னச்சுதான் அதை உருவாக்கி அந்த சிலையை உங்க 3 வித்து என்னச்சுதான் நீங்க என்ன செய்யணும், அதுல திறப்புல வைக்கிறான். நீங்க வணங்க வரணிக்கோட சில எல்லாரும் கூப்பிடச்சில அவங்க ஆண்டவர் என்னச்சுதாங்க உறுதியாக பிடிச்சு கொண்டாங்க. அல்லேலூயா. அப்ப உறுதியாக அவர் பிடிக்கும் பொழுது அந்த 15ல பாருங்க, இப்போதான் எக்கால நாகசுரம் சின்னரம் வீணை சுரமண்டலமும் தம்பரம் முதலான சகல கீதவாத்திகள் சத்தத்தும் நீங்க கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையே பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாத இருந்தால் அநேக நேரம் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களே என் கைக்கு தப்பிக்க போகிற தேவன் யார்? நீங்க இந்த பொற்சிலை என்ன செய்யணும், வணங்கணும். வைராக்கியம் அவங்க 3 இருக்கும். மறித்தாலும் தந்த ஒரு வசனம் வாசியம் தியானிக்கல, ஆண்டவருக்கு தப்பித்தாலும் பரவாயில்ல, தப்பிக்கலனாலும் பரவாயில்ல. எப்படி விசுவாசம்? அவரு எங்களுக்கு போதும். அல்லேலூயா. அந்த 22ல பாருங்க, ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி சோலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே தூக்கி கொண்டு போன புருஷர்கள் கொன்று தூக்கி போடச்சிலே தூக்கி போட்டவர்கள் என்ன செய்து கொல்ல. எப்படிப்பட்ட அக்கினி! அல்லேலூயா. அப்ப தூக்கி போடச்சிலே பாருங்க, அங்க யாரு உலவாடுதா? தூதர்கள் என்னச்சுதாங்க. அந்த கடைசி வசனத்துல தெளிவா பேசணும் பார்த்தோம்லவா, தூதர்கள் என்னச்சுதாங்க. இதுல தெளிவா பார்த்தா 24ல இருந்து படிச்சா படிங்க, 24ல இருந்து 26 வரை. ம் 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 அல்லேலூயா. பாருங்க, அப்ப அவங்க வைராக்கியம் எவ்வளவு வைராக்கியம். அவர் கொன்று போட்டாலும் பரவாயில்ல, கொன்று போடலனாலும் பரவாயில்ல, தப்பித்தாலும் செய்து தம்பிக்கலாலும் செய்து, அது எப்படி தப்பிக்காம இருப்பாரு? அவரை அண்டி கொண்டும் பொழுது அவர் மேல வைராக்கியத்தை வலிச்ச மாதிரி எப்படி ஆசீர்வதிக்காம இருப்பாரு? அவருக்குள்ளே நம்ம உலவாடி கொண்டு இருக்கிறார் நம்மளோட. அல்லேலூயா. அதான் தெளிவாக சோதரம் 4வது என்ன தூதர்களை அனுப்பி அந்த 26ல 26 படிமா. ம் 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 ஹல்லேலூயா. தூக்கி போட்டுகள் போயாச்சு. அப்ப உங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கும்? கர்த்தர் என் கணவரை எச்சிப்ப அந்த விசுவாசம், என் பிள்ளைக்கு செய்வார்னா விசுவாசம், ஆண்டவரே என் ஊற்று விசுவாசம் தான். அப்படி நிலையா நின்று அவருடைய முழு உள்ளத்தோட கேட்கச்சில கர்த்தர் உங்களே சோத்திரம் தப்பிக்க வல்லவரா இருக்கிறார். இந்த நாட்களை கண்ண மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, அந்த சாத்ராக் மேதோட ஆபிதோட இருந்த ஆண்டவர் எங்களோட இருக்கீங்க, எங்களோட இருக்கீங்க, எங்க வீட்டுல இருக்கீங்கப்பா. நாங்க உண்மே நம்புதம் ஆண்டவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். யோனாவை கூட எடுத்து பாருங்க, அந்த வயிற்றுக்களை மீன் முள்ளுகளுக்கு சில அவன் எவ்வளவு நெருக்கத்துல இருந்திருப்பான். அவன் வெளியே வந்த மாதிரி எவ்வளவு விசாலமா இருந்தான். தாவீதுடைய வாழ்க்கையில எப்படி நெருக்கத்துல இருந்து வந்து எவ்வளவு விசாலத்துல ஆண்டு பண்ணார். இவங்க 3 எப்படி அந்த அக்கினி சோலைக்கு தப்பி வித்து கர்த்தருடைய நாமம் அதுல மகிமைப்படதல்லவா? அவரே ராஜா சொல்ல, இவங்க ஆண்டவர் தான் பெரியவர், இவங்க ஆராதிக்க ஆண்டவர் பெரியவர். உங்க பக்கத்தை விட்டு சொல்லும், நீ ஆராதிக்க ஆண்டவர் பெரியவர். உங்க ஊரு சனம் சொல்லும், நீ ஆராதிக்க ஆண்டவர் பெரியவர். கண்ண மூடி கேளுங்க. 1 நிமிஷம் திருவிருந்த கல்லாரி ரத்தத்தை பானம் பண்ண போறோம். சகோதரி பாட்டு படிப்பார்கள். அல்லேலூயா. ஆராதனை நேரம். அல்லேலூயா. ஆமை துதிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. யாருமே இதுல பெருமையா போக கூடாதப்பா. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கட்டும். அநேக வார்த்தைகள் எல்லாம் நீங்க பேசிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, ஆமினி சத்தம் கட்டாம போக கூடாதப்பா. விசுவாசத்தோட கடந்து போகட்டப்பா. இந்த மாதம் முடிய போகுது. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறட்டும், ஒரு பொருத்தனைகள் நிறைவேறட்டும். தருத்திரம், கஷ்டம், கண்ணீர் எல்லாம் மறைந்து உங்க ரத்தத்தினால இன்னும் இருக்க வார்த்தை மூலம் எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கட்டும். அப்படியே சோத்திரம் கலருவோமா? ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. நான் ஒரு சீசரா கலருதான ஆண்டவரே, ஒரு சொட்டு கண்ணீரா வடிக்கணும். அந்த ரத்தம் பானம் பண்ண போறமே.
ஏசப்பா உங்க சரீரத்தை என்னை பிட்டு தரீரப்பா, உங்க ரத்தத்தை பிட்டு தரீரப்பா. ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னுடைய சாபம் பாவம் நீங்கணும்ப்பா, என் தரித்திரம் மாறணும்ப்பா. அல்லேலூயா. பாட்டு படிக்கலாமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya.